ரோஸ் பிளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா செலியன் நந்து, ரேச்சல் ஆண்டர்சன் மற்றும் ஆகாஷ் பாலர், இந்த 3 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மூவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இவர் ஒரு உச்சகட்ட நடிகர்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகர், அதாவது மக்கள் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். நீங்க ஒருத்தர் நினைப்பீங்க, மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், ஆஹா இவங்க ஒன்று தான் பத்தி பேச போறாங்கன்னு தெரியும். பட் ஆனா அவர் இல்ல, இது இவர். கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்களே, ஏன்னா ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். நான் அந்த கேட்டகரியை பத்தி நான் அப்புறம் விளக்கம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம இவரை பத்தி ஏன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இவரை நாங்க முன்னாடிலாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப இன்னசென்டான ஆளு. அட என்னடா அது, ஒரு கோமாளித்தனம் பண்ணி எப்படியாச்சும் ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாளாக நிறைய போராடி கிறுக்குத்தனமாக பண்ணால் கூட கொஞ்சம் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். அது ஓப்பனாகவே சொல்லலாம், ஃபேமஸ் ஆகிட்டாரு. சரி, இவர் நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணாங்க. பட் ஆனால் நாங்கள் ஒரு படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நாங்கள் பேசி இவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசணும். அவர் முயற்சியால் அவர் வராரு, அவர் அவர் பாராட்டலாம், ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க, அவர் தெரிஞ்சது அவர் பண்ணுறாரு, பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க போங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் அவரை பற்றி பெருமையாக பேசணும். ஆனால் இப்போ நான் ஏன் பெருமையாக பேசினேன் அப்படின்ற தோன்ற வகையிலும் தான் இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இருக்குன்னே சொல்லாங்க. வேற யாருமே இல்லை, இவர் தான் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுத்தின்னு இருப்பார். வாட்டர் மெலன் எங்கே போனாலும் வாட்டர் மெலனில் கையில் பிடிச்சிக்கின்னு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி அப்படின்றது, அப்புறம் தனுஷ் மீர் இப்படின்றது, இந்த மாதிரியான ஒரு, அதாவது எனக்கு என்ன பண்ணுறது, முன்னாடிலாம் கோமாளித்தனமாக தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் இப்போலாம் பார்த்தா செம்ம காண்டாகுது. ஏன்னா இது நம்ம இன்னசென்ட் நினச்சோம், ஆனால் இது உடம்பு ஃபுல்லாக பாய்சன். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இவன் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதா ஏதோ லூசுத்தனம் வளரான்னு பார்த்தா, இந்த சாதிய கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா, ஆணவ கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு இந்த ஆள் என்ன பேசுகிறான்னா, எதுக்குங்க பெட்ரோல் சம்மந்தம் எல்லாம் காதலிக்கிறீங்க, இது பாருங்க சுர்ஜித்தோட வாழ்க்கையை போயிடுச்சு. சுர்ஜித் பிரதர் பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஒரு சகோதரரை கூட பிறந்தவரே கொலைகாரனா ஆக வச்சிருக்காங்க. மற்ற சமுதாயத்தோட சம்பந்தம் பண்ண விரும்ப மாட்டாங்க. சமுதாயத்துக்கு சீர்கேடு ஆகக்கூடாது. பர்டிகுலரா இரு பிரிவுகளை சண்டையை ஊட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். சுர்ஜித்தோட வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசுறியா, அந்த பையன் செத்துட்டான்டா, இவங்க ஒருத்தன் வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆனா நீ என்ன பேசிட்டு இருக்க, இல்ல அவருக்கு வாழ்க்கை எதுக்குங்க பெத்தவங்க சம்மந்தம் இல்லாம ஏங்க இப்படி பண்றீங்க. அதாவது இப்ப யாருன்றது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, உடம்பு பூரா விஷம், அந்த சாதிய வன்மம் கூடி இருக்கு. இவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 38க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலைன்னா, இந்த மாதிரியான ஆள் இவன் கூட காலேஜுக்கு படிக்கிற நண்பர்களில் கேட்டால் விசாரிச்சா அவங்க பற்றி தெளிவாக சொல்கிறாங்க, இவன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, மோசமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ஒரு இன்னசென்டான ஆள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதுவாக இருக்குங்க. அதாவது இவ எப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு வைரஸ் இது ஓப்பனா சொல்றேன்னா, பார்த்த வரைக்கும் இதை ஃபுல்லா அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தா பக்காவான ஒரு வைரஸ். இவனே சொல்லிப்பா, நான் சூர்யாவோட சீன்ல காப்பி அடிச்சு, இப்ப என்ன பார்த்தா சூர்யா காப்பி அடிக்கிறேன்னு சொல்றான். இவன் தான் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் சொல்றான். ஸோ இந்த மாதிரி பேசி என்ன பண்றான்னு பார்த்தோன்னா, ஒரு நெகட்டிவிட்டியை சம்பாதிக்கிறான். நெகட்டிவிட்டி சம்பாரிச்சு ஒரு பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல ஒரு பதிவு பண்ணி மென்டல் தரமா சுத்திட்டு இருக்கான். படிச்சது என்னமோ பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட், ஆனா பண்ற வேலை பண்ண சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அந்த பேச்சு, விஷமத்தன்மை எல்லாம் ஒரு மோசமா தான் இருக்குது. இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. இவன் பண்ற ஒரு சேஷ்டெல்லாம் இருக்க எப்ப முடியவே இல்லை. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, அவனோட வீடியோஸ்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். நீங்க முன்னாடி பாக்குறதுக்கும் இப்ப நீங்க பாக்குற வீடியோஸ்லாம் நீங்க எடுத்து பாருங்க, இன்டர்வியூஸ்லாம் நீங்க பாருங்க. அது எவ்வளவு ஒரு மோசமான வன்மம் நிறைஞ்ச ஒரு டைலாக் விஷயங்களா தான் இருக்கும். அவன் பேசுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷமத்தன்மை, சாதி வெறிய தூண்டுதல் தன்மை அப்படின்ற ஒரு அது மட்டும்தான் இருக்கு, தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா அப்படிலாம் ஒரு கிடையவே கிடையாது. இவன் ஒரு தனியான ஒரு விஷம், அப்படியே விஷத்தை பரவி விட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா இது பண்ணுங்க. நேற்று நான் இன்னொரு இன்டர்வியூ பார்த்தவனையும் பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கர் கேட்கறாங்க, ஜிபி முத்து பத்தி நீங்க நான் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது சொல்றேன், அவர் லோ காஸ்ட்டுங்க, லோ காஸ்ட். ஜிபி முத்து அவர்களை பத்தி பேச அவர் பேசியிருக்காருல.
ஏன்னா எஞ்சி அப்படியே சொல்லுங்க. அதுவும் வேண்டாம். ஓ இல்லக்கண்ணா, அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க அசிங்கமா பேசுறாங்க. லோகேஷ்ட அவங்களெல்லாம் போய் நான் அந்த மாதிரி சொல்றது கூட அசிங்கம் பண்ணிக்கிறேன். இவனுங்களெல்லாம் பத்தி நம்ம பேசுறோம்னா என்னோடது டோட்டலா ஸ்பாயில். லோ காஸ்ட்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ முதல்ல என்ன லோ காஸ்ட்? அதுவும் போயிட்டு அங்கேயே போய் சொல்றான், அந்த மைக்கு கைட்டு போயிட்டு சொல்றான், எங்க லோ காஸ்ட் பத்தி கூட பேசாதீங்க. இதே இவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா ஜிமுடைய போட்டோலாம் எடுத்திருக்காரு. அப்போ மனசுல என்ன இருக்கு? வன்மை தானே இருக்கு, ஃபுல்லா வன்மை தானே இருக்கு, மோசமான வன்மை இருக்கு. அவரை போயிட்டு இந்த மாதிரி அதாவது அவரை பத்தி நீ வந்து நான் நடிக்கிறது தெரியுமா, பேசுறது தெரியுமா வந்து கிண்டல் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நீ லோ காஸ்ட் சொல்ற அளவுக்கு நீ பண்றனா அப்போ உன்னுடைய மனசுல என்ன இருக்கு? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இவர் வந்து பயங்கரமான ஒரு மோடி பக்தன். அது வந்து இவரே வந்து வாயிலே ஒத்துனாரு. பிஜேபியில மோடி எனக்கு பிடிக்கும், ஏன்னா மோடி வந்து பிசியோதெரபிஸ்டுக்கு வந்து இது பண்ணிட்டாரு, ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். ஆனா வந்து இவனுடைய ஃப்ரெண்டுகளாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து இந்த போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுதான் வந்து நிறைய தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இவனெல்லாம் வந்து கோமாளின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. இது பக்காவான விஷ கிருமி. இவர் பேசுற பேச்செல்லாம் பார்த்தோன்னா பயங்கர படிச்ச மாதிரி பேசுவான். ஆனா சாந்தனுன்ற வார்த்தையே வரல, சாந்தோமண்ணா. டேய் அது பேர் சாந்தம் கிடையாது. அந்த இழவே உனக்கு தெரியல, வார்த்தையே வரல. கேட்டா படிச்சவன் இப்படிதான் பேசுவானா? சாதியை வச்சுதான் பேசுவானா? ஒரு இன்டர்வியூல நீ எப்படியா நீ லோ காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சீப்பா நீ பேசுவ? நீ இவன் மேல கண்டிப்பா வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும். இவனை விடவே கூடாது. இவன் பக்கா ஃப்ராடு. இது பக்கா ஃப்ராடு, இது டூப்ளிகேட். இது வந்து மற்ற இன்டர்வியூஸ்லாம் வந்து பேசுது இவரை பத்தி யாரும் எதிர்த்து பேசினா அவன் வந்து ஒரு நம்பர் 1 டுபாகுரு, அவன் நம்பர் 1 கிரிமினல். நீ தான் கிரிமினல், நம்பர் 1 கிரிமினல். நீ உன்னை கோமாளித்தனமா காட்டுறது மக்கள் விரும்புன்ற நீ. மக்கள் உன்னை எந்த மக்கள் ஒன்று விரும்புனாங்க? எவனும் ஒன்று விரும்பல. நீலாம் ஒரு பாவமா நினைச்சோம். உன்னெல்லாம் பார்த்தா பாவமா நினைச்சோம். ஆனா நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தனா அப்படியே ஃபுல் விஷம், உடம்பெல்லாம் விஷம். நான் ஓப்பனா சொல்றேன். நீ எல்லாம் வந்து எங்க பாரு, நீ எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் தர்பூசணி தான் நீ கையில பிடிச்சி சுத்தினா உனக்கு எல்லாம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது திவாகர். நான் மறுபடியும் பண்ணி சொல்றேன், சினிமா நடிகர்னா நடிப்பு திறமையை காமிச்சு, அதாவது உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு திறமை இருக்கும் காமிச்சு போயிட்டு டேரக்டர் போய் சான்ஸ் கேளு, உனக்கு கொடுப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீயே உன்னை பெருமையா பேத்துக்கின்னு பெரிய அப்பா டக்கர் புல்தி மாரி பேசுறதுலாம் வந்து இது யாருமே ஏத்துக்க முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த திவாகரை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கோவம் வரும். இப்போ வந்து எதுவுமே வராது, சிரிப்பெல்லாம் போயிடுச்சு, கோவம் தான் வரும். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு. நான் தான் வந்து ஒரு நடிப்பு அரக்கன், நான் தான் வந்து எல்லாமே மக்களை விரும்பும் ஒரு நடிகர், நான் தான், மக்கள் வந்து என்ன வந்து நடிப்பு பார்க்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா மக்கள் யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இதுவும் வந்து சினிமா ஒன்றும் நடிக்கவே இல்லை, ஒன்றும் கழட்டவே இல்லை. கரெக்டுங்களா? இதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொருத்தர் இருக்கார். இவர் சினிமானா இன்னொருத்தர் யாரு? அரசியல் யாரு? நம்ம விஜய்னா. என்னடா அவன் விஜய் எப்படி நீ திவாகரோட சேர்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஆனா நான் உண்மையாவே நான் சொல்றேங்க, இப்ப திவாகர் ஏன் நம்மளுக்கு எல்லாம் கடுப்போம் கலாய்ப்போம்? சினிமாவும் நடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் நடிப்பு அரக்கன், மக்கள்லாம் வந்து என்ன விரும்புறாங்க, மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, நான் தான் வந்து அடுத்து சூப்பர் ஸ்டாரா வர போறேன், என்னுடைய நடிப்பை பார்த்து மக்கள்லாம் வியந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற. ஆனா வந்து மக்கள் விரும்புறாங்களா? இல்ல தானே? நீ சினிமா நடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டா நிறைய படம் நடிச்சிருக்கியா? இல்ல தானே? உன் நடிப்பு வருதா? இல்ல தானே? அதே போலதான் விஜய் அவர்களும். விஜய் வந்து நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் தான் வந்து அடுத்த சிஎம், நான் தான் வந்து மக்களை காக்க வந்தவர், மக்கள் தான் என் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருப்பார். அப்போ இத்தனை வருஷமா உழைச்சி மக்களை தமிழ்நாடை இந்த அளவுக்கு கொண்டு வந்து பல போராட்டங்களை கலந்து ஜெயிலுக்கு போயிட்டு தமிழ்நாடை வந்து இந்த அளவுக்கு நிலைநிறுத்தின அரசியல்வாதிகள்லாம் வந்து எவ்வளவு காண்டாவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருமே ஒண்ணுதான். இவரு வந்து அரசியல்ல வந்து வாட்டர்மெலன்னா, இவரு வந்து சினிமால வாட்டர்மெலன். இவங்க 2 பேர் ஒண்ணுன்றத ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே போல பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் பண்றதுக்காக எந்த இடத்துல அரசியல் பண்ணுமோ அங்க மட்டும் உஷாரா போயிட்டு இந்த மாதிரி நானும் போயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் போடுறதுக்காக மட்டும் வந்து எங்க வந்து பேசினா அரசியல் பேசுவாங்க, எங்க போனா பயங்கர பப்ளிசிட்டி ஆகும், கரெக்டா அந்த இடத்து மட்டும் போவார். நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். அஜித் குமாருடைய மரணத்துக்கு போயிருப்பார். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா அவர் கூடவே இருந்தவர், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஆணிவேரா இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா
வந்து ஜெய்சீலன்றவர், அவர் தான் வந்து மாவட்ட நிர்வாகியும் இருந்தவர். ஆனா இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. சென்னையைச் சேர்ந்த ஜெயசீலன் விஜய் ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக செயலாற்றியவர். பின்னர் அதனை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி அதன் முதல் மாநில தலைவராகவும் இருந்து வந்தவர். உடல்நலக் குறைவால் காலமானார். விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கி தாவிக உருவாக ஒரு வகையில் காரணமாக இருந்த ஜெயசீலனின் மறைவுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள போயிட்டு இரங்கல்லாம் தெரிவிச்சுன்னு வச்சுங்களேன், அது பப்ளிசிட்டி ஆகாது. வெளியில எதனா ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு போவாரு. ஆனா இப்ப இந்த சாதி ஆணவ கொலையால போறது செத்தர் தம்பி கவின் அவருக்கு மரத்துக்கு போக மாட்டார். ஏன்னா அங்க போனா அது வேற மாதிரி மாறணும், ஓட்டு கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா கரெக்டா பாயிண்ட் பார்த்து தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுயநலம் அரசியல்ல வந்து எப்படியாச்சும் எதனா பண்ணி வந்துடணும் அப்படின்ற ஒரு அதை நம்மளை ஏமாத்தி எல்லாரும் பொதுமக்களை ஏமாத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்யறதுதான் விஜய்ன்றத இதுல ஒட்டுமொத்தமா ப்ரூவ் ஆகுது. கூட இருக்கிறவங்க சாவு கூட போக மாட்டேன்னா அது என்ன அர்த்தம்? அது நீங்க போனாலே வந்து அது அரசியல்ல காட்டணும், அப்படி காட்டணும், அந்த மாதிரி தானே. அப்போ உங்க கூட வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் அப்ப என்ன மரியாதை மதிப்பு இருக்கு? இதெல்லாம் வந்து ஏன் வந்து தற்கூரி பசங்க புரிஞ்சிக்க மாட்டானுங்க? இவரோட சுய லாபத்துக்கு மட்டும்தான் நீ பண்றாருன்றது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க? இதை நீங்க புரிஞ்சுற வரைக்கும் நாங்க வந்து தொடர்ந்து வந்து பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம்.